வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு 2 வேஸ்ட் திங்ஸை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஒரு ஃப்ளவர் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு வேஸ்ட்டு டப்பாவில் உள்ள பவுடர் டப்பாவில் உள்ள மூடியும், இந்த மாதிரி ஒரு என்னோடய பாப்பாவோட டாய்ஸில் உள்ள ஒரு வேஸ்ட்டு திங்ஸையும் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வேஸ்ட்டு இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த திங்ஸுக்கு பதிலாக அதே ஷேப்பில் நீங்கள் எந்த திங்ஸ் கிடச்சாலும் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 லீஃப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லீஃபை பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க என்ன ஃப்ளவர் நம்ம இன்றைக்கி வந்து வேஸ்ட்டு திங்ஸில் பண்ண போகிறோன்னு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம தாமரை பூ தான் நம்ம இன்றைக்கி வந்து கிராஃப்டாக பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த கிராஃப்ட்டு. பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிராஃப்டாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு அழகாக வந்துச்சு. இதை வந்து நீங்கள் இந்த பேப்பரில் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு லீஃபாக வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 லீஃபாக கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லீஃபை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்க, ஒரு லீஃபை வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 2 லீஃப் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த டாயில் பார்த்திங்கன்னா, இந்த திங்ஸில் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரை அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, தாமரை பூவோட பேஸ்மெண்ட்டில் தான். ஸோ இந்த ஷேப்பில் உங்களுக்கு என்ன திங்ஸ் கிடச்சாலும், வேஸ்ட் திங்ஸ் கிடச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் நம்ம தூர தான் போடுவோம், இல்லைன்னா ஆக்கரில் போடுவோம். அப்படி போடாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த லீஃபில் பார்த்திங்கன்னா பார்டரில் எம்டியாக இருக்கும். எம்டியாக இருந்தனால நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன், கோல்டன் கலரை வந்து பார்டராக அப்படி பெயிண்ட் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்மெண்ட்டுன்னு சொன்னேன்னா, அதில் வந்து இந்த 2 லீஃபையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த பவுடர் மூடியில் வந்து பிங்க் கலர் ஆக்ரிலிக் இல்லாட்டி போஸ்டர் பெயிண்ட் 2ல் ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சிடலாம். காய வச்சதுக்கப்புறமா பிங்க் கலர் பேப்பரில் இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெட்டல்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ பெட்டல்ஸ் ஒட்டுறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு லோட்டஸ் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பர் அதுக்கு முடிச்சதுக்கப்புறமா ஒரு வேஸ்ட் பேப்பரில் சின்னதாக ரவுண்டு கட் பண்ணிவிட்டு அதோட நடுஸில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். நான் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வெட்டிட்டேன். அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக ஆக்கிட்டுருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட பீட்ஸ் இல்லைன்னா, நான் பீட்ஸ் இருந்தனால நான் பீட்ஸ் ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து பீட்ஸ் இல்லைன்னா உங்கள் கிச்சனில் வந்து பருப்பு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். தெர்மாக்கோல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் எந்த திங்ஸ் கிடச்சாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நான் என்கிட்ட இருந்த கொஞ்சம் கோல்டன் பீட்ஸும் சாண்டில் பீட்ஸ் எல்லாத்தையுமே அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அது சூப்பராக அதாச்சும் லோட்டஸில் இருந்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ஒரு நிஜமாகவே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்கிட்ட கோல்டன் பீட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சாண்டில் கலர் பீட்ஸ் ஓட்டினேன். ஆனால் அதுவுமே மேட்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் அந்த பவுடர் டப்பாவில் வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன், அதுக்கு பிஸ்தா ஷெல் இருக்குல்ல, அந்த பிஸ்தா ஷெல் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோல்டன் கலரில் வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டேன். அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக மாறிடுச்சு. இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த லீஃபில் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. அதோட விட்டுறக்கூடாதுல, அந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவுட்லைனில் வந்து கோல்டன் கலரில் வரைஞ்சிக்கோங்க. அது கூட கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சுற்றி விட்டோம்னா நிஜமே ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. இதை நம்ம பவுடர் டப்பாவில் மூடியில் பண்ணோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. இன்னும் நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் நிறைய வேஸ்ட் திங்ஸை வச்சு மட்டும்தான் நான் வந்து நிறைய வீடியோ போடுவேன். அதெல்லாம் பாருங்கள். பை பாய்.